ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. அது மகாபெரிவா கும்பகோணத்தில் மடாதிபதியாக கொலுவீற்று அருளிய காலகட்டம். சூரியன் பாலசூரியனாக இருக்கிறச்சேயே அதோட பிரகாசம் ஜொலிக்கும். அந்த மாதிரி மகாபெரிவா பால வயதினராக இருந்தப்பவே அவரோட திவ்ய திருஷ்டி பிரமாதமாக இருந்தது. தனக்குத்தானே சுயம் ஆச்சாரியனாக இருந்து அவராகவே எல்லா சாஸ்திர தர்மங்களையும் கற்றுண்டார். பால வயதினராக இருந்த மகாபெரிவா மடத்து நியதிப்படி சந்திரமௌலீஸ்வர பூஜை எல்லாம் பண்ணி முடித்ததும் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுப்பார். அந்த சமயத்தில் ஆச்சாரியாளுக்கு முன்னால் 2 பெரிய திரைகள் போடப்பட்டிருக்கும். திரைக்குள்ள மறைவில் தான் பெரியவா உட்கார்ந்துருப்பார். அவர் தீர்த்தம் கொடுக்குற உத்ரணி பெரிய கரண்டி மாதிரி இருக்கும். அதில் ஒரு தடவை தீர்த்தம் எடுத்தால் 3-4 பக்தர்களுக்கு போதுமானதாக இருக்கும். திரையை நகர்த்தினாதான் உள்ளே இருக்கிற மகான பக்தர்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தீர்த்தம் வாங்கிக்க வர பக்தர்கள் யாரையும் மகாபெரிவா உள்ளேருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு சூழலில் பால வயதினராக இருந்த மகாபெரிவா தன்னோட ஞான திருஷ்டியை பல தடவை உணர செஞ்சிருக்கார். திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறவாளை மகான் எப்படி பார்த்துருக்க முடியும்னு ஆச்சரியப்படுற மாதிரி மறுபுறம் இருக்கிறவாளை பற்றின முக்கியமான விஷயம், அவள் வந்திருக்கிறதுக்கான காரணம், இதை எல்லாத்தையும் சொல்லி திகைக்க வைப்பாராம் மகாபெரிவா. வரிசையாக வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் அவாவா முறை வந்ததும் தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிறதுக்காக கையை நீட்டுற சமயத்தில் அவளை பற்றின எல்லா விஷயங்களும் மகானுக்கு தெரிஞ்சிடுமா. சில சமயம் அப்படி வர பக்தர்களோட முக்கியமான விஷயங்களை பற்றி தம் பக்கத்தில் நிற்கிற அணுக்க தொண்டர்கிட்ட சொல்லி தீர்த்த பிரசாதம் வாங்க வந்திருக்கிற பக்தரை விலகி போங்க அப்படின்னு சொல்லிடுவார். மகாபெரிவா கிட்ட தீர்த்தம் வாங்க முடியலையேன்னு அப்போ வருத்தப்பட்ட பக்தருக்கு அதுக்கப்புறம் அதுக்கான காரணம் தெரியும். அந்த மாதிரி ஒரு சமயம் மகாபெரிவாளோட தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிறதுக்காக வரிசையில் பிரபலமான ஒரு செல்வந்தரோட மனைவி நின்றுருந்தா. மகாபெரிவா கிட்ட பக்தி அதிகம் உள்ள அந்த பெண்மணி எல்லாருக்கும் கொடுக்கறதுலேயும் தாராள மனசு கொண்டவர். அன்னைக்கு தீர்த்தம் வாங்கிக்க ஆவலோட கை நீட்டிய அவ கையில் தீர்த்தத்தை விடாமல் அந்த பெண்மணியை வரிசையிலேருந்து விலகி போக சொல்லு அப்படின்னு பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டருக்கு செய்கை காமிச்சார். அவரும் அந்த பெண்மணியை நகர்ந்து போங்கோன்னு சொல்லிட்டார். வழக்கமாக தனக்கு தீர்த்த பிரசாதம் தர மகான் இன்னைக்கு ஏன் இப்படி சொன்னார்? ஒருவேளை ஏதாவது ஏடாகுடமான விஷயம் நடந்திருக்குமோ? வருத்தம் தர விஷயமா இருக்குமோ? இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ளே மறுகிண்டு வருத்தத்தோட கண் கலங்கிண்டே அங்கேருந்து நகர்ந்தார். திரைக்கு பின்னால் இருந்த மகானுக்கு தன் பக்தை படுற மனத்துயர் தெரியாதா என்ன? உடனே ஒரு அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு, நீ வேகமாக போய் அந்த மாமிக்கிட்ட அவள் பாட்டி ஆயிட்டான்னு சொல்லிட்டு வா அப்படின்னார். அந்த தொண்டரும் உடனே ஓடிப்போய் அந்த மாமிக்கிட்ட, மாமி நீங்கள் பாட்டி ஆயிட்டேலாம், இதை பெரியவா உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டார். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மற்ற பக்தர்கள் மடத்து தொண்டர் அந்த பெண்மணியை கேலி பண்ணிட்டு போகிறதா நினச்சி சிரிச்சா. அந்த பெண்மணிக்கு தெரிய வந்த விஷயம், கொல்கத்தாவில் இருந்த அந்த பெண்மணியோட மகனுக்கு அன்னைக்கு மத்தியானம் சுமார் 1 மணிக்கு குழந்தை பிறந்திருந்தது. அதாவது அந்த பெண்மணிக்கு பேரன் பிறந்திருந்தான். அதை தீர்த்தம் வழங்கின்றிருந்த காருண்ய தெய்வம் தன்னோட தீர்க்க தரிசனத்தினால தெரிஞ்சுட்டு அந்த பெண்மணிக்கு விருத்திங்கிற ஆச்சார குறைவு, அதாவது குழந்தை பிறந்ததால் ஏற்படுற தீட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு தீர்த்தம் கொடுக்காம தவிர்த்திருக்கார். அதை தான் அவர் பாட்டி ஆயிட்டதா சொல்லியிருக்கார். மகனுக்கு குழந்தை பிறந்த விஷயம் அந்த பெண்மணிக்கு அன்னைக்கு ராத்திரி தான் தந்தி மூலம் வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சமயம் அவள் மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வந்தப்போ இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சர்வ வியாபியாக எல்லாம் அறிந்தவராக திகழ்ந்த மகாபெரிவாளை மனப்பூர்வமாக நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.